Hi students, today plus 2 physics unit 1 electrostatics. இன்னைக்கு நம்ம பார்க்குறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பற்றி பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரோ மீன்ஸ் சார்ஜ், ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் at rest. Charge at rest is called electrostatics. Electrostatics is the branches of physics which deals with static electric charge or charge at rest. அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாக ஒரு சார்ஜு ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோ மீன்ஸ் சார்ஜ், ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் அட் ரெஸ்ட். சார்ஜ் அட் ரெஸ்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, so next one, historical background of electric charge. So first, in 600 BC, Thales, a Greek philosopher, noticed that ampere. First Greek philosopher Thales அப்படிங்கிற ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆம்பரை நோட்டீஸ் பண்ணார். ஆம்பர் நத்திங் பட் a solid transient material formed from a resin of fossil tree. ஸோ இப்படி தான் இந்த ஆம்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஆம்பர் நத்திங் பட் த க்ரீக் வேர்ட் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரான். இந்த க்ரீக் வேர்ட் ஃபார்ம் ஆஃபில் ஆம்பரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பர் வச்சுட்டு இந்த சயின்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சம் சூட்டபிள் மெட்டீரியல் கூட ரஃப் பண்ணாங்க. அப்போ ஆம்பர் ரஃபிங் வித் அனிமல் ஃபர். ஃபஸ்ட்டு வந்து ஆம்பரை ஒரு அனிமல் ஃபர் கூட ரஃப் பண்ணுறாங்க. அப்படி ரஃப் பண்ணும்போது ஸோ அங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்டிங் லைட் ஆப்ஜெக்ட், ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் லைக் பண்ணுற மாரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர். அப்படின்னா ஒரு அனிமல் ஃபர் கூட அந்த ஆம்பர் ரஃப் பண்ணும்போது அங்கே ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடச்சி அந்த அட்ராக்டிவ் எதெல்லாம் பண்ணுற மாரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பேப்பர் ஆர் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் மாரி லைக் பண்ணுற மாரி இருந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டூ கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த டூ கைண்ட் ஆஃப் சார்ஜஸில் ஃபஸ்ட் ஒன் பாசிட்டிவ் சார்ஜ், செகண்ட் ஒன் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, இஃப் எ கிளாஸ் ராட் இஸ் ரஃப்டு வித் சில்க் கிளாத். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ராடு கூட ஒரு சில்க் கிளாத்தை ரஃப் பண்ணுறாங்க. அப்படி ரஃப் பண்ணும்போது த கிளாஸ் ராட் அக்யூர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது, த சில்க் கிளாத் அக்யூர்ஸ் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. ஓகே, நோட்டீஸ் தட் த கிளாஸ் ராட் டேக்கன் அக்யூர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது, த சில்க் கிளாத் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. இங்கே ரஃப் பண்ணும்போது பிஃபோர் ரஃபிங் அண்டு ஆஃப்டர் ரஃபிங் இருக்குது. பிஃபோர் ரஃபிங்கில் வந்து ஸோ இந்த கிளாஸ் ராடில் இருக்கிற சார்ஜஸும் ஸோ சில்க் கிளாத்தில் இருக்கிற சார்ஜஸும் அப்படியே இருந்திருக்கும். அப்படி ரஃப் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆர் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கிளாஸ் ராடுக்குள்ள எல்லா நெகட்டிவ் சார்ஜும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போயிடுது அப்படின்னா இந்த சில்க் கிளாத்துக்கு போயிடுது. ஓகே, சரி நெக்ஸ்ட் இஃப் ebonite rod is roughed with fur. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எபோனைட் கூட ஃபர்ரை ரஃப் பண்ணுறாங்க. அப்படி ரஃப் பண்ணும்போது ஸோ இந்த எபோனைட் என்னவா மாறுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்போ அந்த ஃபர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஸோ அந்த ஃபரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே வந்ததுன்னா எபோனைட் ராடுக்கு வந்துடுது. ஸோ இங்கே ஒன் மோர் கொஷின்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரான் கெயின்ட் ஆர் லாஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் கேஸ் த கிளாஸ் ராட் ரஃப்டு வித் ஃபர். த கிளாஸ் ராட் ரஃப்டு வித் சில்க் கிளாத். கிளாஸ் ராட் ரஃப்டு வித்து சில்க் கிளாத். த கிளாஸ் ராட் என்னவா மாறுதுன்னு சொல்லியாச்சு, பாசிட்டிவ் சார்ஜாக மாறுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ சில்க் கிளாத் என்னவா மாறுதுன்னு சொன்னேன், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜாக மாறுதுன்னு சொல்லியாச்சு.
அப்போ செகண்ட் ஒன் ebonite rod is roughed with fur. அப்போ ebonite is negative charges becomes என்னவா மாறுது, நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. ஃபர் என்னவா மாறுது, பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்போ ஃபஸ்ட் ஒன் கேசஸ் எலக்ட்ரான் வில் பி லாஸ் ஆர் கெயின். ஸோ கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா த கிளாஸ் ஆர் டேக்கன் பாசிட்டிவ் சார்ஜஸ் த எலக்ட்ரான் லாசஸ். த ebonite becomes negative charge, the electrons gained. Okay, so next one, the classification of positive and negative charges were termed by American scientist Benjamin Franklin. First இந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ரெண்டு சார்ஜஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஸோ அதில் தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா கிளாஸ் ராட், நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா ஆம்பர் ஸோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ த நெட் சார்ஜ் 0 இன் த ஆப்ஜெக்ட் த செட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இங்கே என்ன மீனிங்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா இங்கே சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் சார்ஜ் இருக்குது, பட் கம்பைன்ட் ஒன்றோட ஒன்று காண்டாக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நெட் சார்ஜ் 0, நெட் சார்ஜ் 0 சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது ஒன்றோட ஒன்று காண்டாக்டில் இருக்கும்போது அப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அங்கே என்ன சார்ஜஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அப்போ போத் ஆர் நெட் சார்ஜ் 0 ஆர் நியூட்ரல். ஸோ ஆஃப்டர் ரஃபிங் த கிளாஸ் ஆர் டேக்கன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு சில்க் கிளாத் ஆர் ஆம்பர் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, ஸோ கிளியர். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் சார்ஜஸும் அன்லைக் சார்ஜஸும் பிரிக்கலாம். ஸோ அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் ஒன் லைக் சார்ஜஸ்னால் ஒரே மாரியே இருக்குது சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் லைக் சார்ஜஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கிளாஸ் ராடை எடுத்திருக்கேன். நான் 2 கிளாஸ் ராடை எடுத்திருக்கேன். இதுவும் கிளாஸ் ராடு தான், இதுவும் கிளாஸ் ராடு தான். அப்போ வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், ரெண்டுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று நெருங்க ஆரம்பிக்கிறேன். அப்படி நெருங்க ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஸோ 2 ராடும் விலகி போகுது. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா ஒரே மாரியான சார்ஜஸ் இருக்கிறதுனால நம்ம ரிப்பல் டு ஈச் அதர். அப்போ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இங்கே நடக்குது. அப்போ 2 ஃபோர்ஸும் வெளிநோக்கி இருக்குது. தட் இஸ் என்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ், த ரொட்டேஷன் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். நோட்டீஸ் தட். ஓகே, ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அன்லைக் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன எடுத்திருக்கிறேன், கிளாஸ் ராடு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆம்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ், ஆம்பர் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஸோ பிட்வீன் த ராடுக்குள்ளே என்ன நடக்குது, ஒரு அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ இங்கே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் கிடைக்குது. ஸோ அப்போ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்டிவ் ஈச் அதர். ஓகே, லைக் சார்ஜஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருந்தால் அங்கே ரிப்பல்ஷன் ஆகும். ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்ஷன் ஆகும். ஸோ இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்டு, அப்போ கிளாக் வைஸில் இருந்தால் 2 ராடுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கனால 2 ராடுக்கு வெளியில் ஃபோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கூலும். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி.
ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேன்டியூட். ஸோ அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் கேரிட் பை எலக்ட்ரான், அப்போ த மேன்டியூட் வேல்யூ ஆஃப் 1.6 into 10⁻−19 கூலும். ஓகே, electric charge, the fundamental unit of electric charge, coulomb, SI unit of coulomb. The electric charge is a scalar quantity. The scalar quantity only mandude. அப்போ the electric charge carried by electron, the value of 1.6 into 10⁻−19 coulomb. Okay, so the basic properties of electric charges நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்ஸில் எல்லாமே எதனால் ஆனது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆட்டம்ஸ்னால ஆனது. அப்போ ஆட்டம் நத்திங் பட் த ப்ரோட்டான்ஸ் ஹேவ் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கலாம். ஸோ ப்ரோட்டானு நியூட்ரானு சேர்ந்துச்சுன்னா அது நியூக்ளியஸ். அவுட்டர் மோஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ தே ஹாவ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ த ப்ரோட்டான்ஸ் ஹாவ் மாஸ் அண்ட் சார்ஜ். அப்போ ப்ரோட்டான்ஸ்க்கு வந்து மாஸ் இருக்கும் அண்டு சார்ஜஸ் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ், அப்போ ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, ஸோ நோ சார்ஜ். அப்போ என்னென்னா நோ சார்ஜ். எதுக்கு? நியூட்ரான்ஸ்க்கு வந்து நோ சார்ஜ். அப்போ மாஸ் இருக்குது, மாஸ் நியர்லி ஈக்குவல் டு ஸோ ப்ரோட்டான்ஸ். ஓகே, ஸோ கிரேட்டர் ப்ரோட்டானோட ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். ரைட், அடுத்தது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் மாஸஸ் இருக்கும் அண்டு சார்ஜஸ் இருக்குது. என்ன சார்ஜஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ். என்ன சார்ஜஸ்? நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இதை வச்சு தான் மாஸையும் சார்ஜை வச்சு தான் ஸோ நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம சொல்கிறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஸோ த பார்ட்டிகல் ஹாவ் மாஸ். அப்போ அந்த பார்ட்டிகளுக்கு வந்து மாஸ் இருக்கனால ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்ல முடியும்? இன்கரண்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? இன்கரண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து சார்ஜ் இருக்கனால இன்ஸ்டனிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முன்னாடி சொன்ன மாரி சி தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். த வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போ த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் நத்திங் பட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் எ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் கூலும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மேன்டியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் கேரிட் பை எலக்ட்ரான். ஸோ அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேன்டியூட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.6 into 10⁻−19 கூலும். ஸோ நெக்ஸ்ட்டு அதான் நம்ம முன்னே சொன்ன மாரி இந்த உலகம் எதனால் ஆனது அப்படின்னு, நம்ம இந்த யூனிவர்ஸ் எதனால் ஆனது அப்படின்னா ஆட்டம்ஸ்னால் ஆனது. ஆட்டம்ஸ், த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். அப்போ ப்ரோட்டான்ஸ் மாஸ் இருக்கும் அண்டு சார்ஜஸ். என்ன சார்ஜஸ்? பாசிட்டிவ் சார்ஜஸ் சொல்லியாச்சு. நியூட்ரான்ஸ்க்கு மாஸ் இருக்கும், சார்ஜ் கிடையாது. எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து மாஸ் இருக்குது அண்டு சார்ஜு நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இதை வச்சு ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம். ஸோ தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மாஸாக இருக்கனால இன்கரண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நம்மளும் சொல்லலாம். அடுத்தது தீஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் இருக்கனால இன்ஸ்டனிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். நம்ம 11th கூட நிறையா படிச்சிருப்போம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் நம்ம பார்க்குறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா நம்மளால் ஸோ கிரியேட்டடும் பண்ண முடியாது ஆர் டெஸ்ட்ராய்டும் பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் எ டெஸ்ட்ராய்டட். அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், the total charge is an isolated system always constant, but the charge can be transferred from one part of the system to another part, such the total charge always remains conserved. அப்படின்னா என்னென்னா இந்த டாபிக் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் ஒரு சார்ஜை கிரியேட்டடும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய்டும் பண்ண முடியாது. அது கன்சர்வேஷன் ஆஃப் லா படி என்னென்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. எப்பயுமே ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்தால் அதனுடைய ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். சரி, நம்ம இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்,
electric charges can neither be created nor destroyed. First one point, electric charges can neither be created nor destroyed. நம்மளால் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆனால் அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் லா படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸை அது எலக்ட்ரிக் சார்ஜ் டோட்டல் சார்ஜ் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அது வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம சார்ஜை கன்சோல் பண்ணிக்க முடியும். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த கிளாஸ் ராட் அண்டு சில்க் கிளாத். கிளாஸ் ராட் அண்டு சில்க் கிளாத் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பிஃபோர் ரஃபிங் அண்ட் ஆஃப்டர் ரஃபிங். பிஃபோர் ரஃபிங்னா ஸோ எப்படி இருக்கும், அப்போ கிளாஸ் ராட் அண்ட் சில்க் கிளாத் த நெட் சார்ஜ் முன்னாடியே சொன்ன மாரி 0 அப்படின்னா கிளாஸ் ராட் என்னவா இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. சில்க் கிளாத் என்னவா இருக்குதுன்னு சொல்லியாச்சு, நெகட்டிவ் சார்ஜாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஸோ போத் ஆர் பிஃபோர் ரஃபிங் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா த நெட் சார்ஜ் என்னவா இருக்குன்னு சொல்லியாச்சு, 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ சரி நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ரஃபிங்கில் ஸோ ஆஃப்டர் ரஃபிங்னா ஸோ ஒரு மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியலை ரஃப் பண்ணும்போது அப்போ கிளாஸ் ராட் டேக்கன் என்னவா மாறுது, பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. சீல் கிளாத் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இது ரெண்டும் அப்போ பிஃபோர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ஆஃப்டர் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு ஸோ நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது ஸோ நெட் சார்ஜஸ் வந்து 0. ஆனால் ஒரு சிஸ்டத்துலேருந்து இப்போ என்ன சிஸ்டமாக மாற்றிருக்கிறோம், வேற ஒரு சிஸ்டமாக மாற்றிருக்கிறோம். தட் இஸ் சார்ஜஸ் கன்சர்வ்டு. அப்போ பிஃபோர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ஆஃப்டர் த கிளாஸ் ராட் டேக்கன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு டேக்கன் நெகட்டிவ் சார்ஜஸ். சில்க் கிளாத் டேக்கன் நெகட்டிவ் சார்ஜஸ். அண்டு அனதர் ஒன் எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ யுரேனியம் 92-238 can decay by emitting an alpha particle to helium-4 and transferring the thorium. அப்படின்னா என்னன்னா இதுக்கு ஸோ ஃபார் ஸோ எல்லா எலமெண்ட்டும் ரேடியேக்டிவ் எலமெண்ட்டாக இருக்காது. அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 இது எல்லாமே ரேடியேக்டிவ் எலமெண்ட். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ரேடியோஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், ரேடியோஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது இப்போ இசட் கிரேட்டர் தேன் 82 இருந்தால் ரேடியோஆக்டிவிட்டி. அப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நடக்கும். என்ன நடக்கும், ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னா அந்த எலமெண்ட்லேருந்து ஆல்ஃபா பீட்டா காமா நமக்கு வெளியில் வரும். அப்போ நமக்கு இங்கே ஒரு கொஷின்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 92 யுரேனியம் 238 ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில் வருதுன்னு அர்த்தம். அப்போ வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இது 92ங்கிறது அட்டாமிக் நம்பர், 238ங்கிறது மாஸ் நம்பர். அப்போ நல்லா கவனிச்சுக்கோ, இசட் அப்படிங்கிறது தான் அட்டாமிக் நம்பர் 92, ஏங்கிறது தான் மாஸ் நம்பர் 238. அப்போ ஒரு ஒரு யுரேனியத்திலிருந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் அதான் இங்கே முன்னையே சொல்லியாச்சு கிரேட்டர் தென் 82 இருக்குது. அப்போ இது ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியில் வருதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த வெளியில் வர ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியில் வந்துருச்சுன்னா அப்போ வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு குறைய தான் ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ குறையும், அட்டாமிக் நம்பரில் 2 குறையும், மாஸ் நம்பரில் 4 குறையும். அப்போ பிஃபோர் டிகேயில் என்ன நடக்குது அப்படின்னா பிஃபோர் டிகேயில் ஸோ நம்ம எதுவுமே எமிட் ஆகலைன்னு அர்த்தம். பிஃபோரில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் ஆகலை. அப்போ 92 யுரேனியம் 238 அதுதான் பிஃபோர் நம்ம சொல்லியிருக்கோம். ஆஃப்டரில் அப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியில் வருது. இப்போ வெளியில் வருது அப்படின்னா அப்போ அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ இருக்குது, 90. அப்போ வேற ஒரு எலமெண்ட்டாக மாறும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அது வேற ஒரு எலமெண்ட்டாக மாறி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 90 தோரியம் 234 மாறிடுச்சு. அப்போ மாஸ் நம்பர் 4 குறையுதுன்னு சொல்லியாச்சு. மாஸ் நம்பர் 4 குறைஞ்சிருச்சு. அப்போ 238ல் 4 குறைஞ்சி போச்சுன்னா 234. அப்போ இங்கே வெளியில் வந்திருக்கிற ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னது 2 helium-4. அப்போ த டோட்டல் சார்ஜ் பிஃபோர் டிகே ப்ளஸ் 92 இங்கே எவ்வளோ இருக்குது, பிஃபோரில் 92 இருக்குது, ஆஃப்டரில் எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 2. அப்போ டோட்டலாக இங்கேயும் எவ்வளோ இருக்குது, 92 இருக்குது. எவ்வளோ இருக்குது, 92 இருக்குது. ஓகே சரி. அப்போ ஹென்ஸ்
total charge is conserved, the remains constant. அப்போ இதில் நல்லா தெரியுது. அப்போ ஒரு கன்சர்வேஷன் அப்படின்னா ஒரு சார்ஜை நம்மளால் அழிக்கவும் முடியாது, ஸோ ஆக்கவும் முடியாது. அதுதான் கிரியேட்டர் ஆர் டிஸ்ட்ராக்டட். ஆனால் ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம் மாற்றிக்கலாம், அதனுடைய வேல்யூ மாறாத மாரி நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ அங்கே சார்ஜ் வந்து ஸோ ரிமைன்ஸ் கன்சர்வ்டு. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். த சார்ஜ் Q ஆன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் தீஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். இங்கே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே டு ஃபைண்ட் அவுட். இதை வந்து கண்டுபிடிச்சி எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா மில்லிகன், அந்த ஆயில் ட்ராப் எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து ஸோ நம்ம வந்து 8th சாப்டரில் பார்க்க போகிறோம். மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே தான் வந்து ஒரு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து ஸோ கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுமாரி கண்டுபிடிச்சிட்டு எந்த வேல்யூவாக ஒரு சார்ஜோட வேல்யூ எதுவாக இருந்தாலும் சரி, அது இண்டிஜரோட வேல்யூவோட நம்ம சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும் அர்த்தம். அப்போ த சார்ஜ் Q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge. அதான் the charge Q is equal to an integral of this fundamental unit of charge. இந்த ஃபார்முலா வச்சு இந்த சென்டென்ஸை மேக் பண்ணிக்கணும். ஓகே, once more, the charge Q on any object, the Q mean the charge Q on any object, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால், எந்த ஆப்ஜெக்டோட சார்ஜாக இருந்தாலும் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். எலக்ட்ரானோட மதிப்பு வந்து அதனோட இன்டெக்ரல் வேல்யூவோட மல்டிபிள் ப்ராடக்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ n அப்படிங்கிறது இண்டீஜர் வேல்யூ, எனி இண்டீஜர். அப்போ 0 plus or minus 1 plus or minus 2 and plus or minus 3. This is called quantization of electric charges. Very very important. அப்போ இது வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் எந்த ஒரு சிஸ்டத்தோட ஆப்ஜெக்டோட சார்ஜாக இருந்தாலும் சரி, அதனோட இண்டீஜரோட வேல்யூவோட எலக்ட்ரானை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அண்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, ரைட். இந்த ஃபார்முலா வச்சுட்டு இந்த சென்டென்ஸை மேக் பண்ணிக்கணும். ஓகே, Qங்கிறது த சார்ஜ் ஆன் எனி ஆப்ஜெக்ட், இங்கே ஈக்குவல் போட்டிருக்கல, இப்போ ஈக்குவல் டு அண்ட் இன்டெக்ரல், என்னங்கிறது இன்டெக்ரல் அந்த ப்ராடக்ட் இருக்கனால மல்டிபிள், இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் தீஸ் த சார்ஜ் அப்படி ஈங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு additive nature of charges. additive nature of charges இது நமக்கு வந்து நியூ சிலபஸில் கிடையாது, இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்க்காகவும் சரி எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்கிற மாரி இருக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அப்போ த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் ஏ சிஸ்டம், த டோட்டல் சார்ஜ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் லொக்கேட்டட் இன் த சிஸ்டம். algebraic sum of இதான் main important points. So algebraic sum of electric charges located in the system. Okay, right, very good. Okay, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது for consider ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் 2 சார்ஜஸ் லொக்கேட் ஆகிட்டு, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ளஸ் 2Q அண்டு செகண்ட் ஒன் மைனஸ் 5Q. சரி, அந்த சிஸ்டத்துக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்தோட total charge answer is minus 3Q. So reason, the positive charges and negative charges, the algebraic sum of plus minus இருந்துச்சுன்னா algebraic sum of. So very important, notice that point. Okay, right. So next, the very 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 important, the Coulomb's law. இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கூலும்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு 2 சார்ஜுக்கு இடையில்
ஒரு ஃபோர்ஸ் நடக்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்போ த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் வாஸ் சிச்சுவேட்டட் studied by Coulombs in 1786. Okay, sorry. The force between two bodies was studied by Coulombs in 1786. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சயின்டிஸ்ட்டு நிறைய பேர் இந்த ரெண்டு சார்ஜஸ் கடையில் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் அவுட் யார் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கூலும்ஸில் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு எப்போ 1786 கண்டுபிடிச்சார். இது வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு ஆர்ஆர் வேக்கமில் அவர் பிளேஸ் பண்ணுறாரு. ஆர்ஆர் வேக்கமில் அவர் பிளேஸ் பண்ணுறாரு. அப்போ கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 at rest in vacuum or air and separate by a distance r. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்ஆர் வேக்கமில் தான் நான் வச்சுருக்கேன். இது Q1 இன்டு Q2. இந்த ரெண்டு சார்ஜஸையும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் பிரித்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க, ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்படி ரெண்டு சார்ஜ் பிரித்து வச்சுருக்கும்போது ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. அவர் தான் யார் அப்படின்னா கூலும்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அப்போ நல்லா கவனிங்க. ஓகே, F is directly proportional to Q1 and Q2. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கூலும்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நோட் திஸ் பாயிண்ட். அப்போ த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ். ப்ராடக்ட் மீன்ஸ் ஸோ மல்டிபிள். அப்போ த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு Q1 அண்ட் Q2. ஓகே, அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. செகண்ட், the force inversely proportional to square of the distance between them. ஓகே, அப்போ என்னென்னா இந்த ரெண்டு சார்ஜஸ் கடையில் அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டேர்மில் இருக்குது. அப்போ the single term of the force is directly proportional to Q1 and Q2 divided by R square. the proportional to term remove பண்ணோம்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட், that is K. அப்போ F equal to K Q1 and Q2 divided by R square. இது என்ன ஃபார்மில் எழுதியிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேலர் ஃபார்ம், மேன்டியூட் ஃபார்மில் எழுதியிருக்குன்னு அர்த்தம். இது என்ன ஃபார்மில் எழுதியிருக்கேன், மேன்டியூட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். அப்படின்னா இங்கே என்ன மீனிங் சார் அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸ் Q1 Q2 ப்ராடக்டில் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வில் பி இன்க்ரீசஸ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இந்த ரெண்டு சார்ஜோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ரைட், இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ். செகண்ட் ஒன், ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ இங்கே ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகுன்னு அர்த்தம், ரெடியூசஸ். செகண்ட், ஃபோர்ஸ் கம்மியானுச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டைம். சரி, நெக்ஸ்ட்டு அப்போ த சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் த F ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஸ்கேலார் ஃபார்மில் இருக்குது. ஸோ K இஸ் எ கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷனலிட்டி. K இஸ் என்னது, கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷனலிட்டி. ஸோ இங்கே வந்து நான் ஒரு சிங்கிள் ஒரு வெக்டார் ஃபார்ம் எழுதியிருக்கேன். வெக்டார் மீன்ஸ் ஸோ போத் மேன்டியூட் அண்டு டைரக்ஷன். ஸ்கேலார்னா ஒன்லி மேன்டியூட், வெக்டார்னா டைரக்ஷன்ஸ் இருக்கும் அண்டு மேன்டியூட் இருக்கும். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு த டினோட்டட். உங்களுக்கு வெக்டார்னால் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 11th நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் யூனிட்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெக்டார் அடிஷன்ஸ் மெத்தட்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். வெக்டார் மீன்ஸ் உங்களுக்கு என்னென்னா வெக்டார்னால் ஸோ டைரக்ஷன்ஸ் இருக்கும் அண்டு மேன்டியூட் இருக்கும். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு K Q1 and Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்ட் இன்ட்டு R கேப். R கேப் த ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது டினோட் பண்ணும். அப்போ த ஃபோர்ஸ் அப்படி எப்படி தெரியும்னா த டூ சார்ஜஸ் ஜாயின் டு த லைன். அப்போ இந்த லைன் ஜாயின் பண்ணுற டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகே, R cap is the unit vector directed from charge Q1 to charge Q2. Okay.